நெருக்கடி தமிழ்நாட்டு தொழிற்சாலையில் தொழிலாளருக்கு நெருக்கடி கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் தலையிலே தலையிலே மோடியே தலையிலே ட்ரம்பின் வால் பிடித்து ஓடி சென்ற மோடியே என்ன ஆட்சி என்ன ஆட்சி அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தின் கொடூர வரி விதிப்பை பகிரங்கமாக கண்டிக்காது. ஏன் 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 பிஜேபியே பதில் சொல். அமெரிக்காவை கண்டிக்க இல்லாத மோடியே தேசபக்தி உனக்கு கேடா கேடா. இந்திய நாட்டை வரி விதித்து வதைக்கும் ட்ரம்பை கண்டிக்க நாயற்ற மோடியே தேசவிரோதி மோடியே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். விவசாயிகள் போராட்டம் நாட்டு மக்கள் முன்னிறுத்தி தொழிலாளர்களை முன்னிறுத்தி விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். அமெரிக்காவின் வரி விதிப்பு உங்கள் மீது அல்ல, தேசம் மீது இந்தியாவின் மீது இந்தியாவின் மீது கண்டிக்க வக்கில்லாத மோடியே பிஜேபியே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கின்றோம். தேசபக்த போராட்டம் கம்யூனிஸ்டுகள் நடத்துகின்ற தேசபக்த போராட்டம். ஒரு அதிபர் ஆட்சி முறை இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை மிக முக்கியமான ஒரு உதாரணம். ஒரு தனி நபருடைய விருப்பு வெறுப்பிற்காக இன்றைக்கு பல நாடுகள் இந்த அபரிவிதமான வரி விதிப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொழில் முதலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா போன்ற நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இதன் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இத்தனைக்கும் மோடியும் ட்ரம்பும் மிக நெருக்கமான நண்பர்கள் என்று ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு மோடி அவர்களை அமெரிக்காவுக்கு வரவழைத்து ஹவுடி மோடி என்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு நிகழ்ச்சியை ட்ரம்ப் அவர்கள் நடத்தினார்கள். இங்கே 2020ஆம் ஆண்டு அகமதாபாத்துக்கு ட்ரம்ப் அவர்களை வரவழைத்து நமஸ்தே ட்ரம்ப் என்கிற பெயரில் இவர் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார். ஆனால் இவர்களுடைய நட்பு இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் பயன்படவில்லை. மாறாக இன்றைக்கு இந்தியாவை நம்பர் 1 எதிரி நாடாக அமெரிக்கா கருதுவதனுடைய விளைவாகத்தான் இத்தகைய கொடூரமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த நெருக்கடியிலிருந்து தொழில்களை பாதுகாக்கவும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்திலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கும் உடனடியாக இந்திய அரசாங்கம் வங்கி கடன்களை முதலாளிகள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய வங்கி கடன்களை ரத்து செய்வது, புதிய குறைந்த வட்டியிலே கடன் வழங்குவது, அதை போலவே ஏற்றுமதி செய்வதற்கான வேறு வாய்ப்புகளை பல்வேறு நாடுகளிலே பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுமதிக்கான வேறு வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக இதை பாதுகாப்பதற்கு உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூர் ஆயத்த ஆடை உற்பத்தி, ஜவுளி உற்பத்தி என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது. அதை போலவே ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் தொழிலே முடங்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அதே மாதிரி முந்திரி ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு முந்திரி ஏற்றுமதி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முந்திரி தொழிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் உடனடியாக அவசர உணர்வுடன் ஒன்றிய அரசாங்கம் இதை ஆக்கப்பூர்வமான முறையில் தலையிட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.